முகலாய பேரரசரான அக்பர் அளவற்ற பக்தி கொண்டவர். இறை பக்தியுடன் மிகுந்த கலை உணர்வும் சகிப்புத்தன்மையும் கொண்டவர். எங்கு சென்றபோதும் எந்த சூழலிலும் அவர் தொழுகையை செய்ய மறந்ததே இல்லை. ஒருமுறை அக்பர் தன்னந்தனியே வேட்டைக்குச் சென்றார். அப்போது மாலை நேரமாகிவிட்டது. உடனே கையோடு கொண்டு வந்திருந்த சிறிய பாயை விரித்து முழந்தாளிட்டு வழிபட ஆரம்பித்தார். அதே சமயம் ஒரு பெண் தனது சின்னஞ்சிறு மகனை காணாமல் அவனை தேடியபடியே அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள். அப்போது பாதையில் மண்டியிட்டு தொழுகை செய்து கொண்டிருந்த அக்பரை கவனியாமல் அவர் மீது தடுக்கி கீழே விழுந்தாள். எழுந்த பின்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல், குறைந்தபட்சம் மன்னிப்பு கூட கேட்காமல் காட்டுக்குள் ஓடி சென்றாள். அக்பருக்குள் சினம் பொங்கியது. என்றாலும் வழிபாடு செய்கையில் கவனம் வேறு பக்கம் திரும்பக்கூடாது என்பதால் பேசாமல் இருந்தார். எப்படியும் அந்த பெண் இந்த வழியாகத்தானே வந்தாக வேண்டும். தொழுகை முடியட்டும், பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று எண்ணி மீண்டும் இறை வழிபாட்டை தொடர்ந்தார். தொழுகை முடிந்து எழுந்த அக்பர் அப்பெண் தொலைவில் வருவதை கண்டார். மகனை கண்டுபிடித்துவிட்ட மகிழ்வுடன் வந்து கொண்டிருந்தாள் அந்த பெண். தோளில் அந்த சிறுவனை தூக்கி கொண்டு கொஞ்சியபடியே வந்த அவளை நிறுத்திய அக்பர், என் மேலே இடறி விழுந்துவிட்டு மன்னிப்பு கூட கேட்காமல் நீ சென்றதன் காரணம் என்ன? இதற்கு தக்க பதில் கூறாவிடில் தண்டிக்கப்படுவாய் என்றார். திகைப்புடன் அக்பரை பார்த்த அவள் அவர் இன்னார் என்று தெரிந்து கொண்டாள். எனினும் தைரியமாக அவரை பார்த்து கேட்டாள், ஐயா, நான் என் மகனை காணவில்லையே என்ற பதற்றத்துடன் அவனை தேடி சென்றேன். உங்களை இடறியதும் என் நினைப்பில் பதியவில்லை. நான் விழுந்ததும் என் கவனத்தில் இல்லை. என் எண்ணமெல்லாம் என் மகனை தேடுவதில்தான் இருந்தது. ஆனால் எல்லாம் வல்ல பேரருளாளனான இறைவனை வழிபடுவதில் இருந்த நீங்கள் அதை விட்டுவிட்டு என்னை கவனித்தது எப்படி? பின்னாளில் அக்பர் இதனை தமது வரலாற்றில் குறிப்பிடுகிறார். என் மனம் வழிபாட்டில் ஒன்றவில்லை என்பதை அப்பெண் எவ்வளவு அழகாக எடுத்துக்காட்டிவிட்டாள் என்று. மனம் ஒன்றாத வழிபாடு வழிபாடே அல்ல. வழிபாட்டில் மனம் லயிக்கவில்லை என்றால் அங்கு மந்திரங்களோ சடங்குகளோ எந்த பயனும் தராது. மனம் ஒன்றி ஈடுபட்டால் அங்கு மந்திரங்களுக்கு தேவையே இருப்பதில்லை. இறைவனை அடைவதில் ஆன்மீகம் பல்வேறு வழிகளை காட்டுகிறது என்ற போதிலும் அவை அனைத்தையுமே இரண்டே வழிகளில் அடக்கிவிடலாம். அதில் ஒன்று கர்மயோகம், மற்றொன்று சாங்கிய யோகம். சேவை, தொண்டு, பக்தி என உடலால் செய்யப்படுவது, தியானம், தவம், யோகம் என மனதினால் செய்யப்படுவதுமான இந்த இரு வழிகளுமே சிறந்தவை என கொண்டாடப்படுகின்றன. இறைவன் பக்தர்களுக்கு அருள் புரிவதும் கூட இந்த இரு விதங்களில்தான் என்று சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று மார்ச்சால நியாயம், மற்றொன்று மர்க்கட நியாயம். மார்ச்சாலம் என்றால் பூனை, மர்க்கடம் என்றால் குரங்கு. பூனை தன் வாயால் குட்டியின் கழுத்தை கவ்வி எடுத்து செல்லும். எனினும் குட்டியின் உடலில் பல்பட்ட வடு கூட இருக்காது. பத்திரமான இடத்தில் அதை கொண்டு சேர்க்கும். குரங்கு தன் குட்டியை பற்றி கவலைப்படாமல் மரத்துக்கு மரம் தாவி செல்லும். இங்கே குட்டிதான் தன்னுடைய தாயின் அடிவயிற்றை இறுக பற்றி கொண்டிருக்கும். எத்தனை இடர்கள் எதிர்பட்டாலும் குன்றாத உறுதியுடன். கற்றுனை பூட்டி கடலிற் பாய்ச்சினும் நற்றுணை யாவது நமச்சிவாயவே என்று அடியார்கள் இறைவனின் பாத கமலங்களை இறுக பற்றி கொண்டு இறுதியில் அவன் அருளை பெறுவது மர்க்கட நியாயம். ஞான சம்பந்தரின் அழுகுரல் கேட்டு அன்னையே ஓடி வந்து ஞானப்பால் ஊட்டியது மார்ச்சால நியாயம். அங்கே அப்பர் இறைவனை நோக்கி சென்றார். இங்கே இறைவனே இவரை நோக்கி வந்தார். பரம பக்தராக விளங்கியவர் பெரியாழ்வார். ஆண்டாளுக்கு ஹரிபக்தியை ஊட்டியதே அவர்தான். ஆனால் அவர் கண் முன்னாலேயே ஸ்ரீரங்கத்தில் உள்ளே நுழைந்ததுமே சட்டென தன்னுள் மறைத்து கொண்டது இறைவனின் லீலை. அதனால்தான் அவ்வளவு பெரிய பக்தரான பெரியாழ்வாரே ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிரம்பிய புகழால் செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்று புலம்புகிறார்.